நம்ம பாடுகள் தான் நமக்கு மெய்யான கல்வியை கொண்டு வரும், மெய்யான ஞானத்தை கொண்டு வரும். காமராஜர் எங்க படித்தார்? நான் பிஹெச்டி படித்தாரா? அது மெட்ரிகுலேஷனில் படித்தாரா? அவரை போல ஒரு ஆட்சி நீ இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. காட்டுக்கு போனார், இங்கே தான் பேச்சிப்பாறை பக்கத்தில். காட்டுக்கு போனார், நிறைய மரங்கள். ஆஹா, இல்லை விவசாயம் பண்ணலாமே கொஞ்சம் ஏரியா. இந்த மண்ணை எடுத்து பரிசோதிக்க சொன்னார். ரப்பர் வருமா? ரப்பர் நட்டுருங்க. அரசு ரப்பர் தோட்ட கழகம். படிக்காதவனுக்கு அங்கே வேலை, படித்தவனுக்கு அரசு வேலை, படிக்காதவனுக்கு அரசு வேலை தான். ஆனால் விவசாயம் சம்பந்த அரசு வேலை யாரால் முடியுது? குளச்சல் போனார், மணல் இருந்து. ஆக நிறைய மணல் கிடக்கு. அப்போ அதில் இந்த பகுதி மக்களுக்கு, படிக்காத மீனவ மக்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கலாம்ல. மணலை வச்சு மணல் கம்பெனி. ஓகே, கையை தட்டலாம். அவர் எங்கேருந்து கொண்டு வந்தார்? அப்போ அவருக்குள்ளே ஆண்டவர் இருந்திருப்பார். ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் எல்லா ஞானமும் நமக்கு உண்டாகும். கல்வி தரும் அறிவு அது ஒரு லிமிட்டு, அது வாழ்க்கையை கொண்டு வராது. வாழ்க்கையை கொண்டு வராது. ஆண்டவர் தான் வாழ்க்கையை அமைத்து தர முடியும். படிக்காதவனையும் உயர்த்துவார். எளியவனை புழுதியிலிருந்து தெரிந்து கொண்டு பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற தேவன். நானே ஒரு பிராக்கெட் பிஏ. என்கிட்ட பிஎல் படித்தவங்கெல்லாம் பேசி பார்க்கட்டுமே, பேசி பார்க்கட்டும். ஆனால் நிறைய ஜட்ஜு வந்து என்னுடைய கேள்வி கேட்டு பார்க்கட்டும். அனுபவம் தான் குரு. உற்சவமாக கையை தட்டுங்க. ஆகவே அறிவு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, கல்விச்சாலையில் மட்டுமல்ல. அங்கே சில மொழிகளை கற்றுக் கொடுப்பாங்க. இந்தியாவினுடைய கல்வி திட்டமே மிகவும் மோசம். இது சண்டே ஆராதனையில் பேசக்கூடிய காரியம் இல்லை, ஆனால் இது கல்வி ஆண்டானால பேசலாம். இப்போது நீ 5ஆம் வகுப்பில் என்ன படிச்சிருப்ப? கனிஷ்கர் மரம் நட்டார், அப்படி தானே? இல்லையா? அசோகர் மரம் நட்டார், இல்லை யுத்தம் நடத்தினார். இதுதான் ஏன் 12ஆம் கிளாஸ்லேயும் படிக்கிறியா, நீங்கள் பிஏ போனாலும் படிக்கிறீங்க? இதை கொண்டு வாழ்க்கைக்கு உதவுமா? உதவுமா? என்ன கல்வி திட்டம் வந்துடணும்? ஒரு காரை எடுத்து எப்படி பிரிப்பது, எப்படி செய்வது, எப்படி மேக், அதான் செய்யணும். ஜப்பான்காரன் செய்வான். ஜப்பான்காரன் அவன் செய்வான். அவையெல்லாம் வீட்டு தொழிலை, குடிசை தொழிலை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற பெரிய சாதனெல்லாம் அங்கே வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க செய்யும். அது அதை நம்ம வாங்கி வச்சுருக்கேன். கடை சைனா ஆகிட்டோம், ஜப்பான் ஆகிட்டோன்னு. ஆக உலக சந்தையில் இந்த பொருட்கள் விலை கம்மி. ஒரு காலத்தில் டேப்பர் ரெக்கார்டெல்லாம் என்ன ரேட்டு? இப்போ ஒரு காலத்தில் வீட்டில் பணக்காரன் வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். இன்றைக்கி பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் வீட்லேயும் டிவி வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஸ்மார்ட் டிவி. அறிவு தானே. எப்படி டிவி உருவாக்குவதுன்னு ஒரு கல்வி திட்டம் இங்கே இந்தியாவில் இருக்கா? எப்படி தொழில் செய்வதுன்னு ஒரு கல்வி திட்டம் இருக்கா? இல்லையே. ஒரு கல்லூரியில் ஒரு மாணவன் வெளியே வரும்போது, ஒரு மாணவி வரும்போது எப்படி வரணும்? எப்படி வரணும்? ஓடி போய் ஒரு தொழில் ஆரம்பிக்கிற அளவுக்கு வரணும். அவனுடைய கல்வி திட்டம் 3 வருஷம் அவனை உருவாக்கி விட்டாச்சுன்னா, வெளியே வந்தா 1 ஏக்கர் நிலம் இருந்தால் அதில் பொண்ணு எடுத்துடணும், விவசாயம் பண்ணி. ஒன்றும் இல்லைன்னா இவரை மாதிரி 1 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்தாது ஒரு கோழி பண்ணையை வச்சுக்கலாம், பணக்காரன் எல்லாம். இல்லையா? அரசாங்க வேலையில் யாருன்னா நீங்கள் பணக்காரன் ஆகவே முடியாது. முடியுமா? எப்படி ஆக முடியும்? இன்னும் இவ பணக்காரி ஆகிறாளா? அரசாங்க வேலை. இப்போ நீ சண்டே இப்போ ஈவினிங் கேட்பா, கொஞ்சம் காசு கொடுங்க, நான் போட்டோம். அவ சம்பளம் அவளுக்கே பத்தாது. எப்படி பிள்ளைகளுக்கு முடியும்? ஒரு மனிதன் வெளியே வந்தால் ஒரு தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய அந்த கல்வி திட்டம் இருக்க வேண்டும். அப்படி கல்வி திட்டம் இருந்தால் சின்ன பையனாவது வந்து என்ன பண்ணுவான்? ஒரு தொழிலை உருவாக்குவான், ஒரு விவசாயத்தை கிரியேட் பண்ணுவான், ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிப்பான். இது அப்படி இல்லை. நம்ம கடைசி வரைக்கும் கனிஷ்கர் மரம் நட்டார், கனிஷ்கர் மரம் நட்டார், கனிஷ்கர் மரம் நட்டார். பரிச்சை காலில் போகும்போது கனிஷ்கர்னு மரம், கனிஷ்கர் என்ன மரம் நட்டார்னு சந்தேகத்தை பிசாசு போடுவான். அப்பா எழுத வரும் கனிஷ்கர் 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 கனிஷ்கர். மரம் என்ற வார்த்தை போயிடும். கனிஷ்கர் கனிஷ்கர் இந்த பெண்களுக்குள்ள விதியாகுது. கனிஷ்கர் கனிஷ்கர் 10 நிமிஷம் போச்சு. இப்போ அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது. இப்படியா நிறைய பேர் படிப்பாங்க இல்லையா? பைபிள் இது மாதிரி காணா படிச்சு பாருங்க.
ஆண்டவராக அவங்கள போஷிப்பார். அவர் சொன்னார், பாடும் பறவைகளை பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை அறுப்பதில்லை, அவர்களுக்கு நான் போஜனம் கொடுத்திருக்கிறேனே. இன்றைக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு போராடுறீங்களே, அந்த அரசாங்க வேலையை வச்செல்லாம் குடும்பத்தெல்லாம் காப்பாற்ற முடியாது. அரசாங்க வேலை இருந்தால் நீ ஒரு கடனாளி ஆவ. ஒரு வீட்டு கடன் வாங்கிடுவேன், ஒரு கடன் தான், கடன் அடைக்கும் வரைக்கும் அடுத்த முடியாது. அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிரும், வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ நீ? பென்ஷன் ஸ்கீமே கட் பண்ணியாச்சு. என்ன பண்ணுவேன்? தொழில், விவசாயம், இதில் இன்னும் வரும் சமுதாயம் கலந்து வரணும். இல்லைனா சோறு திங்கிறது பதில் பொன்னையும் வெள்ளியைத்தான் தின்னணும். நீங்கள் இப்போ ஆனால் பிளாஸ்டிக் முட்டை வருது, பிளாஸ்டிக் அரிசி வருது. விவசாயம் இல்லை, எது சாப்பிடுவீங்கன்னு? இப்போ சிக்கன் இருக்குது, அவர் சிக்கன் பண்ண வச்சுருக்காருன்னு சொல்லுவோம், அதில் வேலை பார்க்குறாரு. அவர் இஷ்டத்துக்கு கோழி தின்னா, சிக்கன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டா என்ன ஆகும்? சீக்கிரமாக மருத்துவமனைக்கு போகணும். அப்படி தானே? சிக்கன் அதிகமாக சாப்பிட முடியாது, இல்லை மட்டன் அதிகமாக சாப்பிட முடியாது, ரைஸ் அதிகமாக சாப்பிட முடியாது. சாப்பாடெல்லாம் ஒரு லிமிட்டு தான் இல்லையா? காசு வச்சு என்ன பண்ண முடியும்? அரிசியே கிடைக்காதுன்னு வச்சுக்கிடுங்களேன், விவசாயம் கிடைக்காதுன்னு வச்சுக்கிடுங்களேன், மழை இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இருக்கிற பணத்தை வச்சு சாப்பிட முடியுமா? ஜீரணம் ஆகுமா? ஆகாது. இப்போ வாழ்க்கைக்கு தேவை தொழில் உருவாக்குதல். ஒரு விவசாயி முதலாளி ஆவான், ஒரு அரசாங்க வேலைக்காரன் முதலாளி ஆகிற சரித்திரம் உண்டா? கடனாளி ஆகிறத தவிர. லஞ்சத்தால் பணம் சேர்ப்பான், லஞ்சத்தால் ஏக்கர் வாங்குவான், அது பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வரும். தூத்துக்குடியில் கலெக்டரேட்டில் வேலை பார்த்த ஒருவன் மெண்டல், ஒருவன் இறங்கி ஓடிடுவான், அப்படியே ஓடி ஓடி போயிடுவான். இவங்க தேடி தேடி பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ அது ஒரு அவருடைய மனைவி ஒரு இந்து மதம் தான், அவங்களும் இந்து தான். அப்புறம் ஒரு எலெக்ஷன் டைமில் கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒரு காணிக்கையும் எடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ செக் போஸ்ட் சொல்லி பணத்தை கொண்டு வரணும். காணிக்கை பணம் என்பது 1000 புத்தகம் அச்சிடக்கூடிய ஒரு பணம். மெண்டல் பலமுறை ஃபோனில் ஜோ பண்ணி பரவாயில்ல, இப்போ முடிவான விடுதலைக்காக வந்தாங்க. அப்போ பணத்தை பிடிச்சிடுவாங்களே செக் போஸ்ட்டில், எலெக்ஷன் டைமில் பணம் கொண்டு வர முடியாதுல்ல. இது கர்த்தருக்குரிய காணிக்கை, போலீஸ்காரன் கண்ணு பட்டாலும் அது பணம் என்று அவனுக்கு தெரியாது, தைரியமாக கொண்டு வான்னு சொன்னேன். இந்த அம்மாவை நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி அவரை கூட்டிகிட்டு வராங்க. ஆரல்வாய் மொழியில் வாகனம் கார் தடை செய்யப்படுகிறது, பரிசோதிக்கப்படுகிறது. அவங்க பர்ஸை வாங்கி திறக்கிறாங்க, பேக்கை வாங்கி ஜிப்பை இழுக்கிறாங்க, பணம் இருக்குது, 2 கட்டு பணம் இருக்குது. உடனே எங்கே போகிறீங்கன்னு அவர் கேட்டிருக்காரு அந்த போலீஸ்காரர். அது கடையாள முட்டுக்கு ஜீவோலி டிவி தொலைக்காட்சி நிலையத்துக்கு போயிட்டுருக்குறோம் ப்ரேயருக்காக. உடனே ஜிப்பு சைன் மூடப்பட்டது. பத்திரமா போயிட்டு வாங்க போலீஸ்காரரை சொல்கிறார். அல்லேலூயா. இதே இடத்துல அவர் சாட்சி சொல்கிறாங்க, இப்படியா சம்பவம் நடந்தது. அதிசய தேவன் அதிசயம் செய்வார். வியாதி சஸ்தமாகி மறுபடியும் அவர் வேலைக்கு போகிறார், எந்த பிரச்சனையில் 1 வருஷம் தாண்டிச்சு, 2 வருஷம் தாண்டிச்சு. ஒரு ஆண் குரல் திடீர்னு எனக்கு ஃபோன் வருது, நீ இன்னாரு 2 புக் அடிக்கிறவங்களுக்கு காசு வாங்கியிருக்கிறியா, அந்த காசை கொடுத்துரு. உடனே அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ காசு கொடுத்துட்டு அந்தவங்கள்ட்ட எல்லாம் போய் சொன்னியா? ஆமாம், இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை திரும்ப கொடுத்துருங்க. நான் கேட்டேன், உன் புருஷன் பைத்தியக்காரத்திலிருந்து கொணானா, நான் என்ன பண்ணணும்? கொணாகலைன்னு நீ கேட்டான் நியாயம். அது பரவாயில்ல, நீங்கள் கொடுத்துருங்க. அதையும் வாங்கிட்டு தான் போனாங்க. உற்சாகமா கையை தட்டுங்க. அதான் இந்த ஊழியம். சோதனை ஊழியக்காரனுக்கு உண்டு, விசுவாசிகளுக்கும் உண்டு. அவர் நல்லா புடமிடுவார், நல்லா புடமிட்டு நொறுக்குவார். ஊழியக்காரர்களுக்கும் சமாதானம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியக்காரர்களுக்கெல்லாம் சமாதானம். நாம் சமாதானம் அடையணும்னு சொன்னால் நீங்கள் யாரும் இங்கே வரக்கூடாது.
யாரும் வரக்கூடாது, யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. நான் எவ்வளோ சமாதானமாக இருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஸோ என்னுடைய சமாதானத்தை எடுத்து போட்டார். ஏன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறதுக்கு என்னுடைய சமாதானத்தை பிடிங்கி எறிஞ்சிட்டார். இயேசுவை சொல்கிறார், சமாதானம் கொடுப்பதற்காக வந்தேன், நான் பிடிங்கி எறியக்கு தான் வந்தேன் என்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையான துன்பங்களும் வரும்போது கர்த்தருடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் வாழ முடியாது. கல்வி துணை இல்லாமலும் வாழலாம், ஆனால் கர்த்தர் துணை இல்லாமல் ஒருவனாலும் வாழ முடியாது. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் முதல் பட்சம், ரெண்டாவதுதான் கல்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கல்வி சாலைக்கு சென்றாலும் கர்த்தர் கூடவே இல்லைன்னா நீ தோத்துட்டு தான் வருவ. அப்படிதானே? அப்படிதானே சிஸ்டர்? படிக்கிறத மறக்க வச்சா முடிஞ்சு வச்சா. மறக்க வைக்கிறதே பிசாசு கூட இருப்பானே. அப்போ நீ எக்ஸாம் எழுதும்போது பக்கத்தில் அவர் இருந்தால் தான் ஒழுங்காக எக்ஸாம் எழுத முடியும், இல்லைன்னா மறந்து போயிடும். ஆகவே கர்த்தர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. இயேசு உங்கள் குடும்பத்தில் இல்லைன்னா நீங்கள் இல்லை. இப்போ என்னெல்லாம் வியாதிகள் வருது இல்லையா? எல்லா வியாதிகளுக்கு நீங்கள் எத்தனை மருத்துவமனைக்கு போக முடியும்? நுரையீரலுக்கு ஒரு மருத்துவமனை, இருதயத்துக்கு ஒரு மருத்துவமனை, வாழ்வுக்கு ஒரு மருத்துவமனை, கிட்னிக்கு ஒரு மருத்துவமனை, மூளைக்கு ஒரு மருத்துவமனை, சுவாச குழாய்க்கு ஒரு மருத்துவமனை, கல்லீரலுக்கு ஒரு மருத்துவமனை, பித்தப்பைக்கு ஒரு மருத்துவமனை, குடலுக்கு ஒரு மருத்துவமனை, மலச்சிக்கலுக்கு ஒரு மருத்துவமனை, பைல்ஸுக்கு இன்னொரு மருத்துவமனை. போக திங்கக்கிழமை ஒரு மருத்துவமனை, செவ்வாய்க்கிழமை இன்னொரு மருத்துவமனை, புதன்கிழமை ஒரு மருத்துவமனை, வேளாண் மருத்துவமனை, வெள்ளி மருத்துவமனை, சனி மருத்துவமனை, ஞாயிறு மருத்துவமனை. அதுக்கப்புறம் நாள் இல்லை, ரொட்டீனாக போயிட்டே இருங்க. அப்படி தானே? நமக்கு இருக்கிற வியாதிகளுக்கு ஒவ்வொரு இடம் தான் போக வேண்டியது வரும். ஆனால் எல்லா இடங்களிலும் போவதை விட ஒரே இடத்திற்கு வருவது நல்லது. அது இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம். சகோதரி சொன்ன சாட்சியில் என்ன வெளிப்பட்டது? இனி அங்கே எங்கேயும் போக மாட்டான், ஒரே இடம், ஜீவவழி ஜபக்காமரம். எத்தனை முறை இருமுனா என்ன, என்ன நடந்தா என்ன, அங்கே போயிட்டு தான் இனி அடுத்த கட்டம் வேலை. இப்படி தேடணும் ஆண்டவரை. அல்லேலூயா, அல்லேலூயா. மருத்துவமனைகளை தேடுவதை விட மகத்துவரை தேடுவது மிகச் சிறந்தது. இங்கே திருவனந்தபுரம் மருத்துவமனையில் அங்கே கொண்டு சேர்க்கப்பட்ட மகன் தகப்பனுடைய விடுதலைக்காக இயேசுவால கூடும் என்று சொன்னான். பாருங்க, உங்களால சொல்ல முடியுமா? அவனால சொல்ல முடிஞ்சது. ஒரு இந்து மதத்தை சேர்ந்த உங்க தெய்வத்தால் என் தகப்பனை குணமாக்க முடியும், அப்படியே சொல்லுகிறாய். அடுத்த ரிப்போர்ட், வியாதியே இல்லையா, கேன்சர் கட்டி இல்லை, நுரையீரல்ல, ரைட் அண்ட் சி, இப்படி தான் சொன்னேன். அவனுடைய விசுவாசத்தை கண்டு நானும் கர்ச்சி தங்க விட்டான். இதோட பிறகு என்ன, அதுக்கு வேண்டி முழங்கால் போட்டு அளவுன்னு இல்லை, எல்லா ஊழியக்காரன் மாதிரி ஒன்றும். எங்க தெய்வத்தால் இந்த கேன்சர் கட்டியை குணமாக்க முடியும். இன்னைக்கு இந்து மதத்தை சேர்ந்த நீ உன் தகப்பனுக்காக, 72 வயதான தகப்பனுக்காக நீ போராடி சொல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? அடுத்த ரிப்போர்ட்டு, வியாதியே இல்லையா, பி ஹாப்பி. ஆனால் அதுக்கப்புறம் தான் திகிலும் கலக்கம். எனக்கு சொன்னது ஒரு இந்துக்காரர்களுக்கு இல்லை சொல்லிட்டேன். ஒருவேளை
ஆண்டவர் விடுதலை கொடுக்காமல் இருந்தா இயேசு நாமத்தை அவன் கிண்டல் அடிப்பான், தூஷிப்பான். நம்ம கைவிட்டோன்னு சொல்லுவோம், கைவிட்டாருன்னு சொல்லுவோம், அவன் வேறு மாதிரி சொல்லுவான். அதை குறித்து கலங்கினேன். அடுத்தா ஃபோன் வந்தது, 3 நாள் தாண்டி எடுக்கலை, பயம். அடுத்தோட போகணும், வரல, எடுக்கலை, அப்படி வந்துட்டே இருக்கு. கிழவன் தலையை மண்டையை போட்டானோன்னு யோசனை. மாமிசத்தினுடைய சிந்தனைகள் இது. எதுவாக இருந்தாலும் எடுப்போம். ஆண்டவர் தானே சொன்னார், நானாக சொன்னேன். ஃபோன் எடுத்தேன். பிரதர் ரிப்போர்ட் என்னாச்சு? பிரதர் ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை, இஸ் நார்மல். அல்லேலூயா. கோணலானவை நேராகணும்.